சதி ஆதிசக்தியின் அவதாரம். அதனால் இந்த திருமணத்திற்கு நீ சரி சொல்லியே ஆகணும், சொல் மகனேன்னு சொல்லவும் நம்ம தக்ஷனும் தங்கள் விருப்பம் தந்தையேன்னு சொல்லிடுறாரு. ஆனா இங்கிட்டு சதி அளவும் சதியோட அம்மா சதியை சமாதானப்படுத்தவுமா இருக்க அங்க நம்ம சதியோட சகோதரிகள்லாம் வர்றாங்க. வந்தவங்க சதியை பார்த்து கேட்குறாங்க, என்ன சதி, நீ ஆடல் பாடல்னு கொண்டாட்டமா இருப்பேன்னு பார்த்தா நீ இங்கே அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லவும் சதிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்கன்னு கேட்க சகோதரிகள்லாம் சொல்றாங்க, தந்தை உன் திருமணத்திற்கு சம்மதம் கூறிவிட்டார்னு சொல்லவும் சதி ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுறாங்க. ஆனா இப்ப அழுகிறது அவங்க வேதனையில அழுகல, அவங்க சந்தோஷத்துல அழறாங்க. ஒரு வழியா சதியோட தவத்துக்கு பலன் கிடைச்சாச்சு. இப்ப நம்ம கைலாயத்துல சிவன் நடப்பது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தியானத்துல இருக்க அவரை சுத்தி தேவகணங்கள்லாம் இருக்காங்க. உடனே நம்ம நாரதர் வர்றாரு. வந்தவர் சிவனை பார்த்து கேட்கிறாரு, மகாதேவனின் முகத்தில் இந்த அருமையான பொன் சிரிப்பை பார்க்க மிகவும் அழகாக உள்ளது அப்படின்னு சொல்லி சிவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் சிவன் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டு பிரம்மர் ரொம்பவே சந்தோஷமா சிவனை பார்க்க வந்துகிட்டு இருக்காரு. வந்தவர் சிவனை பார்த்து சொல்றாரு, மகா பிரபுவே, நீங்க எனக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னீங்க, அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு குட் நியூஸோட தான் வந்திருக்கேன் பிரபு. என் மகன் தக்ஷன் தங்களுக்கும் சதிக்கும் நடக்கும் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிட்டான்னு சொல்லவும் கைலை முழுக்க ஒரே மகிழ்ச்சி மலை தான். சிவன் முகத்துல அப்படி ஒரு புன்னகை தான் போங்க. இப்ப நம்ம பிரம்மர் நாரதரை பார்த்து, மகனே நாரதா, நீ தான் சிவன் சதியின் திருமணத்திற்கு அனைத்து தேவர்களையும் அழைச்சிட்டு வர்றது உன்னோட பொறுப்பு மகனேன்னு சொல்லவும் நாரதர் ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் அழைக்க கிளம்பிடுறாரு. முதல்ல மூர்த்திகள்ல 2 பேர் கைலாயத்துல இருக்காங்க. அந்த 3வது ஆளான நம்ம மகாவிஷ்ணுவை தான் ஃபர்ஸ்ட் நாரதர் அழைக்க போறாரு. அப்படி அழைக்க போன இடத்துல நம்ம நாரதர் சும்மா இல்லாம மகாவிஷ்ணுகிட்ட கேட்கிறாரு, இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும்னு நினைச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசா பார்த்துக்கங்க. உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் இந்த மாதிரி மேலும் மேலும் சிவன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும்.